இன்னசென்ட் மைண்ட் தான் நம்ம ரீகெயின் பண்ணணும். அதுதான் திருப்பி நம்ம டிஸ்கவர் பண்ணணும். அப்படி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்னென்னா, ஒரு சைல்டு மாதிரி ஆகணும்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம பேரண்ட்டாக தான் ஆகணும். பேரண்ட்டாக ஆனால் தான் அது சைல்டு ஆட்டோமேட்டிக்காக ரீகெயின் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழந்தை ஒரு ஓடி விளையாடுது, சந்தோஷமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுதான் இன்னசென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த இன்னசென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, பின்னாடி பேக்ரவுண்டில் பேரண்ட் இருக்கிறாங்க. பேரண்ட்டுடைய ப்ரொடெக்ஷனில் அது இன்னசென்ட்டாக கேர்ஃப்ரீயாக விளையாடுது. சப்போஸ் பேரண்ட் இல்லைன்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகிடும், பயப்படும். ஸோ அப்போ டிஃபால்ட் ஸ்டேட் ஆஃப் தி சைல்டு என்னென்னா ஸ்ட்ரெஸ் தான். ஒன்லி இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அது ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுனால, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால சைல்டு ஃப்ளவர் ஆகுது, இன்னசென்ஸ் ஃப்ளவர் ஆகுது. ஸோ இப்போது அந்த ரெண்டு விஷயம் ரெண்டு பாடியில் நடக்குது. அது இப்போ ஒரே பாடியில் நடக்க போகுது. ஸோ நம்ம மைண்டு இன்னசென்ட்டாக இருக்கணும்னா நம்ம இன்டெலெக்ட் பொறுப்பாக, ரெஸ்பான்சிபிளாக பெயினை பியர் பண்ணணும், இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ தான் இது ஃப்ளவர் ஆக முடியும். ஸோ நம்ம க்ரீனில் நம்ம குழந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஆக முடியாது. இன்டெலெக்ட் மெச்சூர்டாக பெயினை பியர் பண்ணால் தான் இன்னசென்ட் பார்ட் நம்ம எமோஷ்னல் பார்ட் இன்னசென்ட்டாக குழந்தை மாதிரி இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. ஸோ அதனால தான் அது கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பெயினை பியர் பண்ணணும். ஸோ பெயினை பியர் பண்ணுறதுனா இப்போது நம்மளுக்கு வர எமோஷன்ஸ் வருதுன்னா அலோவ் பண்ணணும், அது துரத்தக்கூடாது. ஸோ இன்டெலெக்ட் எவ்வளோ பெயின்னா வரட்டும், நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அது பெயினையும் ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் வரும்போது அந்த பயத்தையும் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு அது இன்டெலெக்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எமோஷன்ஸ் அலோவ் ஆகும். அதுதான் இன்னசென்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம குழந்த மாதிரி மாறணும்னு சொல்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம பேரண்ட் ஆகணும். பேரண்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எமோஷன்ஸ் இன்னசென்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு ஃபன்னியான ஒரு கோரிலேஷன். Hope you enjoy it.